வெல்கம் டு சீரிஸ் பைட்ஸ். இன்னைக்கு டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவினா என்னன்னா கறி லீஃப் சிக்கன். நம்ம எப்பவுமே கார்லிக் சிக்கன், பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன் இது மாதிரி பண்ணுறோம் இல்லைங்க. ஹெல்த்தியான ஒரு கறி லீஃப் சிக்கன் பண்ணலாம். கறி லீஃப்னா என்னன்னு தெரியும் இல்லைங்க, கருவேப்பிலை தாங்க. அதை போட்டு நம்ம டிஃப்ரெண்டான சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணலாம். அது என்னென்ன தேவைன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: 1/2 kg சிக்கன், 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கரண்டி குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், ஒரு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரா, இது 1 கப் கருவேப்பிலை, 2-3 சில்லிஸ். இந்த மாதிரி ஒரு குக்கரில் சிக்கன் போட்டுக்கலாம். 1/2 kg சிக்கன், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக போட்டால் போதும் கல்லுப்பு போட்டுட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஈஸியாக முடிச்சிடும் இந்த வேலை. நம்மளுக்கு ஒரு 2 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். இப்போது இதில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2-3 விசில் வந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஃப்ரைங் பேன் எடுத்துகிட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் போட்டுட்டு இதில் நம்ம ஜீரா, நான் சொன்ன மாதிரி 1 ஸ்பூன் ஜீரா, அப்புறம் 2 ஸ்பூன் மிளகு போட்டு லைட்டாக டாஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதில் பச்சை மிளகாய் போட்டுக்கணும். இந்த கப் கருவேப்பிலையும் போட்டுக்கணும். போட்டுட்டு லைட்டாக டாஸ் பண்ணணும். ரொம்ப வறுக்க தேவையில்ல, லைட்டாக டாஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்தா போதும். அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை மிக்ஸி பிடிச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம அந்த சாப் பண்ணி வச்ச 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் இதில் போட்டுக்கலாம். இது ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நம்ம வறுக்கலாம். இப்போது இது ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சேர்த்து இது நல்லா ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதக்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் கொஞ்சம் போட்டால் போதும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் சேர்த்துருக்கோம். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள். இதெல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம இதில் அந்த க்ரீம் கர்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இந்த சிக்கனில் ஆல்ரெடி இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை நம்ம இதில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இது நல்லா கிரேவியாக வர அளவுக்கு விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். எண்ணெய்லாம் மேலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம இந்த சிக்கன் போட்டுடலாம். போட்டுட்டு ஆல்ரெடி கொஞ்சம் சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் சொன்னேன் இல்லையா அந்த கறி லீஃப், அதையும் இதில் தூவி விட்டுக்கலாம்.
விட்டுட்டு நல்லா கலக்கிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கிரேவி ஆற அளவுக்கு மூடி வச்சு அவ்வளோதாங்க, நம்மளோட கருவேப்பிலை சிக்கன் கிரேவி ரெடி. இப்போ நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இது ரொம்ப ஹெல்திங்க. உங்களுக்கே தெரியும் கருவேப்பிலை எவ்வளோ ஹெல்தின்னு. இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது ரொட்டீஸ்க்கும் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம், அப்புறமா தோசை சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இந்த கறி சிக்கன் கிரேவி ஃபினிஷ். இப்போ நம்ம இந்த கறி லீஃப் சிக்கன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? செம்மையாக இருக்குங்க இந்த கறி லீஃபு. இந்த சிக்கன் நல்லா அந்த கர்ட் போட்டதுனால சிக்கன் ரொம்ப சாஃப்டாக நல்லா டெண்டராக சூப்பராக இருக்குது. உங்களுக்கே தெரியும் கறி லீஃப் இந்த கருவேப்பிலை எவ்வளோ ஒரு ஹெல்தியானதுன்னு உங்களுக்கே தெரியும். அயன் டெஃபிஷியன்சி, லேடிஸ்க்கு, ஹேர் ஃபால்க்கு எல்லாத்துக்குமே நல்லது. அதுவுமே நம்ம பிடிச்ச அந்த சிக்கனோட சேர்த்து சாப்பிட்றப்போ இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சீரிஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.